வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு நவராத்திரி 2026 6வது நாள் பூஜை, அதாவது வாராகியுடைய 3வது நாள் பூஜை. என்ன பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டினி பூஜை. இந்த தண்டினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது வாராகியை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் கூட தயவு தாட்சணையே பார்க்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, தண்டனை கொடுப்பவள். அதனால தான் தண்டினி அவளோட பேர். ஸோ இந்த தண்டினிக்காகவே, அதாவது எனக்கு எனிமி யாருன்னு தெரியும், இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க எனக்கு நெகட்டிவாக ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுறாங்க, என்னோடய வளர்ச்சிக்கு தடைகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா தயவு செய்து யாரோட பெயரும் எழுதாதீங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். பெயரை குறிப்பிட வேண்டாம். மேபி நம்ம குறிப்பிடுறவங்க எதிரியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு சிகப்பு கலர் பேனா எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுங்க. அந்த பேப்பரில் வந்துட்டு, ஏன்னா இந்த தண்டினி பூஜையில் முக்கியமான பரிகாரம் இதுதான். ஸோ அந்த சிகப்பு கலர் பேனா கொண்டு தான் எழுதணும். ஏன்னா வந்து தண்டனை அப்படின்னா அது ரெட்டு தான். ஸோ அதனால் வந்து ஒரு பேனால் யாருடைய பெயரும் தயவுசெய்து குறிப்பிட வேண்டாம். அப்படியே சொல்லுங்கள், அம்மா எனக்கு வந்துட்டு இந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீ கலைச்சிரு, அந்த எதிரிகளை நீ தண்டி, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதுங்க. இதை தாண்டி உங்களோட மனக்குமுறல் ஏதாவது இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே எழுதுங்க. மேபி சில பேருக்கு வந்து லைஃப்பில் பிரச்சனை இருக்கலாம், பர்சனல் லைஃப்பில், இல்லை யாராவது கணவன் மனைவியோ வேறு ஒரு தொடர்பில் இருக்கலாம், கள்ள தொடர்பில். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் அது எழுதுங்க. என்னன்னா எந்த ஒரு இடத்துலையும் அந்த நபருடைய பெயரை மட்டும் நம்ம எழுதாமல், இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட மனக்குமுறலே எழுதுங்க. எனக்கு பண வரவில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இல்லை என்னோடய அக்கம் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்தையும் எழுதுங்க. பெயர் மட்டும் குறிப்பிட வேண்டாம். உங்களுடைய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெட்டர் மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை சிம்பிளாக ஒரு வரியில் எழுதினாலும் சரி, ஒரு பேப்பரில் எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுங்கள். நல்லா மடிச்சுட்டு ஒரு நூல் கொண்டு அதை கட்டிட்டு அதை வாராகியோட காலடியில் வைங்க. அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை 3 நாள் கழித்து உங்களோட தலையை சுற்றி முச்சந்தியில் எரிஞ்சிருங்க. அதை உடைக்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் தூர போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பேப்பரை வந்துட்டு 3 நாள் கழித்து எரிச்சிருங்க. எரித்து அந்த சாம்பலை அதே மாதிரி ஊதி விடுங்க வெளியே. உங்களுடைய மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியே வந்தோ அதை ஜஸ்ட்டு ஊதி விடுங்க. கட்டாயமாக அவங்களோட எதிரி யாராக இருந்தாலும் அவங்க உங்கள் பாதையிலேருந்து விலகி போயிடுவாங்க. முக்கியமான ஒரு தண்டினி பூஜை இது. என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக நம்ம வைக்க வேண்டிய பொருள் வந்து பால். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தீபம் போடணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் போடுங்க. மஞ்சள் கலர் பூவை வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்துங்க. முக்கியமான நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைக்கணும். மிளகு சீரகம் கலந்த தோசை வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக அம்மாவுக்கு ஃபுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பழம் வைக்கலாம் அப்படின்னா என்ன கிடைச்சாலும் வைங்க. ஸோ இதை தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு ஒரு 3 பழங்கள் சொல்கிறேன். இந்த 3 பழங்களில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் வைங்க, ஆனால் முழுசாக வைக்கணும். இல்லை 3மே கிடைச்சாலும் வைங்க. முழு பழமாக, அதாவது இந்த தண்டினி பூஜை அப்படின்னும் போது கொஞ்சம் பெரிய பழங்களை அம்மாவுக்கு கொடுக்கும்போது விசேஷம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, வாட்டர் மெலான் சீசன், தர்பூசணி, அதாவது கிலோ வந்துட்டு 15, 20, 25. ஸோ இவ்வளோ தான், இந்த 3 ரேட்டுக்குள்ளே தான் கிடைக்குது. நல்லா ஒரு 3 கிலோவுக்கு மேலே, அது 5 கிலோ 6 கிலோ கூட இருக்கலாம், பட் ஆனால் 3 கிலோவுக்கு மேலே இருக்கா மாதிரி வாட்டர் மெலான் வாங்கி வைங்க, தர்பூசணி வாங்கி வைங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி, முழு அன்னாசி பழம் வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முழு பப்பாளி பழம். ஸோ இந்த 3மே எதுக்காக அப்படின்னா ஒரு தண்டனை அப்படின்னும் போது அது வந்து அந்த பலிக்குரிய ஒரு பழம். இந்த 3 பழத்துமே வந்து நாங்கள் பலிகளில் யூஸ் பண்ணுறோம். அந்த யாகத்துக்கு பலியாகம்லாம் பண்ணும்பொழுது உபயோகப்படுத்தக்கூடியது. ஆனால் ஏன்னா இது எல்லாமே முழுசாக இருக்கணும். ஸோ பீசஸாக வாங்கக்கூடாது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் தர்பூசணி பீசஸாக கிடைக்கும், அப்படி இல்லை, முழு பழம். ஸோ இது மாதிரி 1 வைக்கலாம், 3 வைக்கலாம். இது மாதிரி பழங்களை முழு பழமாக வைக்கும்பொழுது இந்த தண்டினி பூஜை என்பது நிறைவடையும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது பழம் வைக்கலாமான்னு என்னென்னா வச்சுக்கோங்க. இந்த 3 பழமும் முடிஞ்சவங்க வைங்க. இது 3 எனக்கு கிடைக்கல மேடம்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வச்சு கூட பூஜையை முடிச்சுக்கலாம், சரிங்களா? பட் முக்கியமான ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை சட்னியும் மிளகு சீரகம் கலந்த தோசை. அதுதான் இன்றைக்கி தண்டினி பூஜைக்கான முக்கிய உணவு. ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தண்டினி பூஜை அப்படிங்கிறதால அம்மா கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்குறோம், ஒரு பாதுகாப்பு கேட்குறோம். அதனால் ஓம் அபய வாராகியை நம, ஓம் அபய வாராகியை நம, ஓம் அபய வாராகியை நம, ஓம்
அபயவாராகியை நம. ஓம் அபயவாராகியை நம. இந்த ஸ்லோகத்தை நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை நீங்கள் அது மாதிரி உச்சரிங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பூஜை. இது வரைக்கும் நான் வந்துட்டு வசந்த நவராத்திரியை நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த தண்டினி பூஜை ஒரு நாள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த தண்டினி பூஜையோட ஸ்பெஷல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, யாராவது ரொம்ப பிரச்சனை இருக்காங்க, இது வரைக்கும் நவராத்திரியே கொண்டாடினாலும் அவங்க எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் இந்த பூஜையை பண்ணுறேங்கிற மாதிரி தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா வியூஸ் பார்க்கும்போதே தெரியுது. அந்த ஃபுல் பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 300 கூட தாண்ட மாட்டேங்குது. அப்போ ஒரு 300 பேரோ அதுலேயுமே வந்து ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர் அது மாதிரி தான் இந்த பூஜையை பண்ணுறீங்க. ஒரு வாராகியோட வழிபாடு, அதுவும் இந்த பூஜையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனைக்கான பூஜையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப்லேயுமே சரி, நான் ஸ்டேட்டஸில் கூட வைக்கிறேன். ஸோ ஸ்டேட்டஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் அதை ரீஷேர் பண்ணுறீங்க. மீதி யாருமே ஷேர் பண்ணலை. ஸோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நிறைய பேர் பிரச்சனை இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு தீர்வாக அமையட்டும். இதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியம். ஒரு நல்ல பூஜையை நம்ம மற்றவங்க சொல்லும் போதே ஒரு புண்ணியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.